Executive Assistant FIO. FIO has how to export your products to other countries. So we can Mr. Satish Kumar here. There are a lot of women entrepreneurs also here. The success of this project, this function, and your organization also depends upon the number of women entrepreneurs, new entrepreneurs you are able to create. So my best wishes to all the new women entrepreneurs. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து தொழில் முதலீடுகளாக, தொழில் வல்லுநராக, தொழில் முனைவோராக வளர்ச்சி அடைந்தவர்கள் உங்களுக்கு கீழே புதிய தொழில் முதலீடுகளையும் தொழில் முனைவோரையும் உருவாக்குவதற்கான வழிகாட்டிகளாக செயல்பட வேண்டும். தனி ஒரு மரம் தோப்பு ஆகாது. ஒரு தனி மனித வளர்ச்சி என்பது எப்போதும் ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியாக இருக்காது. எப்படி மரங்கள் நெருங்கி வளரும் போது தோப்பு உருவாகுகிறதோ, இந்த பூமிக்கு மனித சமுதாயத்திற்கும் பயன்படுத்துகிறதோ, அதே போல ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பலரும் ஒன்றாக சேர்ந்து வளரும் போதுதான் அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நாட்டு வளர்ச்சி அடைய முடியும். Government can have any other schemes, both central government and state government, and we can only handhold you, but the initiative has to be taken by the community. ஒடுக்கப்பட்ட SC/ST சமுதாய மக்களின் தொழில் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சில திட்டங்களை இங்கே குறிப்பிட்ட பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய SC/ST சமுதாயத்தை சேர்ந்த சிறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதற்காக தேசிய அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தர் தொழில் மைய திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக தொழில்நுட்ப உதவி முதல் வியாபார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது வரை அனைத்து உதவியையும் மத்திய அரசு வழங்குகிறது. எழுச்சி இந்தியா திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடக்க நிலையில் உள்ள ஏழை எளிய தொழில் முனைவோரையும் ஊக்குவிப்பதாக அமைந்து இருக்கிறது. இதன் மூலமாக 10 லட்சம் முதல் 1 கோடி வரை வங்கி கடன் பெற முடியும். ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் என்ற சிறப்பு குறுநிதி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவி திட்டம் ஒடுக்கப்பட்ட SC/ST சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் தொழில் திறன் மேம்பாடு, சுய வேலை வாய்ப்பு, தொழில் உள்கட்டை அமைப்பு, வளர்ச்சி போன்றவற்றை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இது போன்ற வங்கி கடன் திட்டங்கள் மூலமாக தொழில் முனைவோர் பண முதலைகளிடம் கடன் தொல்லையிலிருந்து சிக்கிக் கொள்ளாமல் இருக்க ஒரு வழி கிடைத்திருக்கிறது. இந்த வகையில் பாரத பிரதமரின் முத்ரா வங்கி கடன் திட்டம் ஒரு வரப்பிரசாதம். முத்ரா கடன் திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத கடன் கொடுக்கப்பட்டு SC/ST சமுதாயத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு தர வேண்டும் என்ற விதியை மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதேபோல் ஸ்கில் இந்தியா என்ற திறன் மேம்பாடு திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்றன. கொடுக்கப்பட்ட இளைஞர்களின் திறனை மேம்படுத்தி கொள்ள உதவுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். பல வகையான தொழில் பயிற்சி இந்த திட்டத்தின் மூலமாக தரப்படுகிறது. இதனால் தொழில் தொடங்குவதற்கான திறனும் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறது. சுய வேலை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தொடங்குவதற்கு இதில் வாய்ப்புகள் அதிகம். இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைய போட்டி நிறைந்த தொழில் உலகத்தில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய SC/ST சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளிய இளைஞர்களுக்கு நிதி உதவி, தொழில் திறன் வளர்ச்சி, தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தருவது உண்மை. இதுபோன்ற மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய சமுதாயத்தில் இருந்து தொழில் முனைவோரை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். அதன் மூலமாக
ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி தான் இந்த நாட்டை ஒரு பொருளாதார பலமிக்க நாடாக மாற்ற உதவும். அதற்கு இந்த மாநாடு ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இன்றைய தொழில் முனைவோருக்கும் எதிர்கால தொழில் முனைவோருக்கும் என்னுடைய செய்தி இதுதான். அரசின் திட்டங்களை பயன்படுத்தி உயர்வதற்கான உறுதியோடு நீங்கள் முயற்சி செய்தால் தொழில் உலகம் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் பிடித்து உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறது. நேற்று கூட புதுச்சேரி வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த 150 பேர் என்னை நேரில் சந்தித்தார்கள். அவர்களுடைய தேவைகள் சொன்னார்கள். அதுபோல உங்களுக்கு இருக்கும் நடைமுறை சிக்கல்களை எனக்கு சொல்லலாம். முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளிடம் பேசி அதற்கான வழிமுறைகளை ஆராயப்படும். அந்த வகையில் மத்திய அரசும் புதுச்சேரி அரசும் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன். என்னோட 45 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பதில் இந்த ஒரு நிகழ்ச்சி என்னை நிஜமாக என்னுடைய இதயத்தை தொட்ட ஒரு நிகழ்ச்சி. I wish to monitor the initiative taken by this organization today in the coming years. Thank you.